ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கிட்ஸை இங்கே வந்து வளர்க்குறது எப்படி அப்படின்னு இந்தியாவில் வந்து பேரண்ட்ஸ் ஒரு மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அண்ட் அமெரிக்காவில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆக்சுவலாக 90s கிட்ஸ் பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணையில் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் டியூஷன் படிக்கும்போது இல்லை ஸ்கூலில் சேர்க்கும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து தோலை உரிச்சு அனுப்புங்க, நாங்கள் கவலையே பட மாட்டோம், அவன் படிக்கலைன்னா அவன் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் வந்து நான்லாம் வந்து வளர்ந்து வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேரண்ட் இப்போ அவங்க வந்து வேலை கிடைச்சி அமெரிக்காவுக்கு வந்து அவங்க வந்து கிட்ஸை வளர்க்குறதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், நம்ம ஊரில் வந்து அடியாத மாடு படியாது அப்படின்ற மாதிரி நிறைய வசனம் டயலாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபாலோ பண்ணுற பேரண்ட் இங்கே வந்தாங்கன்னா அவங்க எப்படி வந்து வம்பலை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிற லாஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணையில். ஸோ அது வந்து என்னென்ன எப்படி இங்கே வந்து இந்த சிஸ்டம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமெரிக்காவில் குழந்தைங்களை அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நோனோ. ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஸ்மாக்கிங், அதாவது இப்போ திடீர்னு வந்து ஒரு குழந்தை அடம்பிடிச்சு நான் சாப்பிட மாட்டேன் தட்டை தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படியே அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஸ்மாக்கிங் வந்து நாட் ப்ராப்ளம். ஆனால் அதுவே வந்து ரொம்ப ஹெவியாக இன்ஜுரி ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இங்கே பிரச்சனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து அடிக்கிறதுன்றது ஹெவிலி ரெஸ்ட்ரிக்டட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் வளர்ந்து வந்த அந்த 90s பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணையில் இதெல்லாம் வந்து நத்திங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்பாக அணைக்கும் போது கூட ஒரு சில பேர் வந்து அடிச்சுட்டு தான் அணைப்பாங்க. அந்த மாதிரி இது சிச்சுவேஷனில் வளர்ந்து நான் வந்திருக்கேன். இப்போ சும்மா ஒரு கேஸ் ஸ்டடிக்கு அந்த மாதிரி வந்து நான் சொல்கிற அந்த ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்க பேரண்ட்ஸ் இங்கே வந்துட்டு குழந்தைங்களை வந்து அவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஜெனுனாக வந்து அடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு கணத்தில் அரைஞ்சிடறாங்க, இங்கே வந்து கொஞ்சம் அந்த கை இதெல்லாம் பதிஞ்சிருது வச்சுக்கோங்க. இப்போது சினாரியோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ட்ரைனிங்லேயே இன்க்ளூட் ஆன ஒரு விஷயம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை இந்த மாதிரி வருது, கொஞ்சம் விசிபிளாக வந்து பார்க்குறதுக்கு ப்ரூசஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் கண்ணத்தில் வந்து இந்த மாதிரி மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து நர்ஸ் கிட்ட அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவாங்க. அது நர்ஸோ இல்லை அங்கே இருக்க கவுன்சிலரோ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு அது எவ்வளோ சிவியராக இருக்குது, லைட்டாக இருக்கா, யாரோ அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட ஒரு இன்கொயரியே போகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு நோட் வரும், இல்லை இந்த மாதிரி வந்து குழந்தை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க எவ்வளோ சிவியாரிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து டீச்சர்ஸ் பண்ணியே ஆகணும் பை லா, விச் மீன்ஸ் தட் டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இங்கே வந்து ஒரு குழந்தை அவங்க கிளாஸில் படிக்கிற குழந்தையோ இல்லை அவங்க ட்ரீட் பண்ணுற அந்த குழந்தையோ விசிபிளாக அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து தே மஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது லா. இது வந்து அவங்க பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, தே மஸ்ட் ரிப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு நோட்டபிளான பாயிண்ட். அதே மாதிரி டாக்டர்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம திடீர்னு ஏதோ ஒன்று வந்து கோவத்தில் பயங்கரமாக ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியாக இன்ஜுரி ஆகிடுச்சு, டாக்டர் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் வந்து பார்த்துட்டு இது நார்மலாக இல்லை, இது வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் பார்த்து தெரியும் இல்லையா, இது வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தோணுச்சுன்னா அவங்களும் வந்து தே மஸ்ட் ரிப்போர்ட். இந்த ரெண்டு விஷயத்தில் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆப்வியஸ்லி இந்தியாவிலே வந்து நிறைய லாஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸும் சரி டாக்டர்ஸும் சரி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் அவங்க சைடில் வந்து ஒரு குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வந்து ரொபஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக இருக்கிறதுலாம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் தே மஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுனால ஒருவேளை 4 பேர் நம்ம சொல்லாமல் போயிட்டோம் நம்ம மேலே பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து ப்ராம்ப்டாக ரிப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. இது யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சைல்டு ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். இவங்க யார் அப்படின்றது நான் லேட்டராக சொல்கிறேன். அண்ட் இப்போ ரெண்டாவது ஒரு சினாரியை வச்சுப்போம். இப்போ இங்கே வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு நிறைய சேஃப்டி, இந்த ஃபர்ஸ்ட் எய்டு, ஒரு டேஞ்சரை வந்தால் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் 911க்கு எதுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கால் பண்ணணும், இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ப்ரீ ஸ்கூல், கிண்டர் கார்டன், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அவங்க ரெகுலராக வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன், அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க, அதில் வந்து ஏதோ ஒரு கை கலப்பு வந்துடுது, இல்லை அந்த கிட்ஸும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து அடிச்சிடுறாங்க, அது ரொம்ப வந்து சேடாக ஃபீல் பண்ணி 911க்கு ஃபோன் பண்ணிட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் லாஸ் வேரியாக இருந்தாலும் ஒரு சைல்டு வந்து 911க்கு ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஹலோன்னு சொல்லி ஃபோன் வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு பேரண்ட் எடுத்து இல்லைங்க இது ஆக்சிடெண்ட்டாக டயல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க எவால்வேட் பண்ணுவாங்க அந்த பேச்சில், அவங்க தே ஆர் ட்ரெயின்டு. அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் நம்ம ஆக்சிடெண்ட்டாக டயல் பண்ணியிருந்தோன்னா அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இல்லை இதுவே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க வந்து அந்த ஹோமை வந்து விசிட் பண்ண வேண்டியது மஸ்ட்டு.
அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை அவங்க திருப்பி ஃபோன் பண்ணும்போது யாருமே எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது கன்ஃபார்மாக ஒரு ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி எந்த வீட்டில் அந்த கால் வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு 911 ஃபோன் பண்ணீங்க, நாங்கள் திருப்பி ஃபோன் பண்ணாலும் நீங்கள் வந்து எடுக்கல, ஸோ யூ மஸ்ட் பி இன் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வருவாங்க, அந்த ஃபேமிலியை பார்ப்பாங்க அண்ட் சைல்டு கிட்ட பேசுவாங்க. என்ன ஆச்சு, உங்களுக்கு நீ ஏதாவது ப்ராப்ளத்தில் இருந்தியா, இமீடியட் டேஞ்சரில் இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தனியாகவும் கூட்டு போய் அவங்க வந்து தேர் ட்ரெயின்ட் அந்த விதத்தில் வந்து என்ன எதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டேயும் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சைல்டு வந்து ஆமாம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களோட கொஷனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சைல்டு ப்ரொடெக்டிவ் சர்வீசஸை இன்வால்வ் பண்ணி அவங்க கிட்ட வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் கூட இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே வந்து இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்தந்த ஊரில் இருக்க லாஸை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்கிறதுனால இந்தியாவில் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய அதே சிச்சுவேஷன் நீங்கள் இங்கே கொண்டு வரது வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா இங்கே வந்து வேறு மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு வேறு விதமான லாஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே அந்த குழந்தையோ அந்த கிட்டோ வந்து என்னென்ன மாதிரி கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணுமோ அதை வந்து தாராளமாக எடுத்து அவங்கள வந்து டிசிப்ளின் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, டிசிப்ளின்லாம் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில நேரத்தில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்த்தவங்களுக்கு தெரியும், அப்படியே நம்ம என்ன சொன்னாலும் கேட்காம ஒரு மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து அடமெண்ட்டாக இருக்க குழந்தைங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் ஒரு சில நேரத்தில் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து அவங்க வந்து ஒரு டைம் அவுட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார்னரில் அமைதியாக நீ வந்து 10 நிமிஷம் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள உட்கார வைப்பாங்க. இல்லை இதுவே நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் 10-12 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க, ஒரு டீனேஜில் இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்போது அவங்க வந்து கிரவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபோனை வாங்கி வைக்கிறது, இல்லை அவங்க வந்து ஒரு பைக் வாங்கி வைக்கிறது, அவங்க வந்து ஏதாவது பண்ணுற ஒரு பொருளை வந்து வாங்கி வச்சுட்டு நான் 10 நாள் கொடுக்க மாட்டேன், ஒரு 4 நாள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிரவுண்டட் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. இது எதுவுமே வந்து அவங்க அடித்து ஒரு ஃபியர் ஃபேக்டரை கொண்டு வர மாதிரி எதுவுமே இருக்காது. இங்கே எப்படி இருக்குன்னா, நீ பண்ணது தப்பு, அதை நீ வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து அந்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். இது எந்த அளவுக்கு வந்து இந்த டைம் அவுட் பனிஷ்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்க போகும்போது ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 20 சேர்ஸ் நடுவில் வந்து அழகாக வந்து லைனாக அடிக்கிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு டேபிள் சேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து கார்னரில் வந்து ஒரு ஓரமாக இருக்கும். நான் பார்க்கும்போது இது மட்டும் ஏன் ஒரு ஓரமாக கார்னராக இருக்குது அப்படின்னா, யாருக்காவது வந்து ரொம்ப வந்து பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, அவங்கள அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள அதட்டவோ திட்டவோ செய்யாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு வந்து 2 நிமிஷம் டைம் அவுட் பனிஷ்மெண்ட், இல்லை உனக்கு வந்து 5 நிமிஷம் டைம் அவுட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த சேரில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி தனியாக உட்கார வைக்கும்போதே அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ணது தப்பு, அதனால தான் வந்து ஒரு நார்மல் செட்டிங்ஸில் இல்லாமல் நம்ம தனியாக உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு குழந்தைக்கு ஃபீல் பண்ணி அது வந்து செஞ்ச தப்பை வந்து திருத்திக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து முக்கால்வாசி ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்தியாவிலையும் இப்போ வந்து குழந்தைங்களை நாங்கள் படிக்கும்போது வந்து எங்கள் சார்லாம் பார்த்தீங்கன்னா பெரம்பு எடுத்துகிட்டு வந்து நல்லா அடிப்பார், ஹோம்ஒர்க் பண்ணலன்னா வந்து வெளியே நிற்க வைக்கிறது, முட்டி போட வைக்கிறதுலாம் வந்து காமனாக இருந்துச்சு அப்போ. ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து இல்லை. நான் பார்க்குறேன் இந்தியாவுக்கு போகும்போது என் தங்கச்சி பசங்கள்லாம் ஸ்கூலில் போகிறது பார்க்கும்போது, இல்லை வந்து இப்போ அந்த என்விரான்மெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது. முன்னே 90ஸ்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிறது ஓகே தான், ஃபைன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெத்தட் தான் இங்கே எப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து அந்த குழந்தைகிட்ட போயிட்டு வந்து அறியோ ஓகே ஏன் இப்படி பண்ண, நீ ஏதாவது வந்து வியர்டாக ஃபீல் பண்ணுறியா, அந்த மாதிரி வந்து நீ இப்படி பிஹேவ் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனிங் அந்த கொஸ்டின் கேட்டு அந்த குழந்தைய வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இங்கே வந்து பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி சிபிஎஸ் அதாவது சைல்டு ப்ரொடெக்டிவ் சர்வீஸ் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஏஜென்சி. இவங்களோட மெயின் கோலே வந்து குழந்தைங்களை வந்து நெக்லெக்ட் அண்ட் அப்யூஸ் இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு ஏஜென்சியில் அவங்க வந்து இருப்பாங்க. அண்ட் இவங்க கிட்ட யார் வந்து ஒரு ப்ராப்ளத்தை ரிப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா everyone எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், போலீஸ்மேன், நெய்பர்ஸ், ஒரு அனானிமஸ் டிப்பராக கூட இருக்கலாம். இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கூட ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ யார் வேணாலும் இந்த சர்வீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அண்ட் இதில் அந்த 2 கேட்டகரி சொன்னல, ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர். இவங்க வந்து பை லா இவங்களுக்கு வந்து ஒரு அப்யூஸ் நடக்குதுன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு பட்டாலே அவங்க வந்து தே மஸ்ட் ரிப்போர்ட். இங்கே நிறைய சிபிஎஸ்ல வர ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் கிட்ட தான் அதிகமாக வரும். ஓகே, இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க அந்த பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில சினாரியோவில் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஓகே ஃபைன் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னா தே ஆர் ட்ரெயின்ட். அதனால் தோணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதோட வந்து கேஸ் க்ளோஸ் ஆகிடும். அப்படி இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ரிப்போர்ட் சிவியராக இருக்குது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட ஒரு டாக்டிக்ஸ் படி வந்து குழந்தைகிட்ட பேசுவாங்க. அதுக்கிட்ட வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மெத்தடில் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸ் கிட்டே வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு என்ன ஏது இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். முக்கால்வாசி அவங்களோட சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணுவாங்க. என்னென்ன இதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம எஜுகேட் பண்ணுவாங்க, அப்படின்லாம் வந்து கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது கேஸ் க்ளோஸ்ட் இப்படி தான் வந்து முக்கால்வாசியான சிச்சுவேஷனில் இருக்கும். இல்லை ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து இஃப் தே கேன் சென்ஸ் உண்மையாகவே ஒரு நெக்லெக்ட் லாங் டேர்ம் நெக்லெக்ட் இங்கே இருக்குது, இல்லை லாங் டேர்ம் அபியூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பட்டுச்சுன்னா அவங்க வந்து தே ஹேவ் அத்தாரிட்டி டு டேக் அவே த சைல்டு ஃப்ரம் த பேரண்ட். இதுவும் வந்து சில கேசஸில் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப பயங்கரமாக அடம் பிடிக்கிறான், இல்லை ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னும் போது அதை வந்து கண்டிக்கும் போது பக்கத்து வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சரி விடுங்கப்பா பண்ண மாட்டான், கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு ரொம்ப கன்சர்னிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து இல்லை விடுங்கப்பா கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கம்யூனிட்டியும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொபஸ்ட்டாக இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தங்க அந்த தெருவிலேயே வந்து ஒரு சின்ன பசங்க வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த வழியில் போகிறவங்கள சரி விடுங்கப்பா சண்டை போட்டுக்காதீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து கொஞ்சம் வந்து விலக்கி விட ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்லாம் யாராவது ஒரு 4 பசங்க வந்து தெரு ஓரத்தில் நின்று ஏதாவது சும்மா வந்து ஏதாவது வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து எதிராக இந்த வயசில் உங்களுக்கு இதெல்லாம் போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கலைச்சி விடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவில் pretty காமனாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆனால் இதுவே நீங்கள் யூஎஸ்க்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்றது இங்கே காமன் கிடையாது. இங்கே இருக்க நான் முதல்ல சொன்ன பனிஷ்மெண்ட் மெத்தட்லாம் வந்து அந்த மாதிரி தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டாவது இங்கே நீங்கள் ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு இந்தியன் ஃபேமிலியோ யாரோ ஒருத்தவங்க வந்து பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான், இல்லை மார்க் சரியாக வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி வந்து ரொம்ப அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இப்போ நெய்பருக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து தடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்னா அமைதியாக இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக வந்து 911 ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பக்கத்து வீட்டில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, நான் வந்து விட்னஸ் பண்ண பார்த்தேன், என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபோன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லிட்டு கிட்ஸ் கிட்ட பேசுறது, பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுன்ட்டு அவங்க வந்து அந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இங்கே வந்து இந்த ரூல்ஸ் இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் போகும்போது கூட நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து அதட்டுறதோ திட்டுறதோ இல்லை ரொம்ப வந்து மிரட்டுறதோ பண்ணால் கூட அங்கே இருக்கிற பெரியவங்க வந்து இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில நேரத்தில் கரெக்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். 2 கண்ட்ரிலையுமே வந்து ரொபஸ்டான சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய லாஸ் வந்து இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அதை அரவுண்ட் வந்து அந்த லாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட எக்ஸிக்யூஷன் மெத்தடும் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த டிகிரி ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். தவிர இன் பேசிக் 2 கண்ட்ரிலையுமே வந்து ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்குது. அண்ட் அதை வந்து எப்படி ஒரு மக்கள் வந்து அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வந்து தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது புதுசாக வர பேரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அவங்க இங்கே வந்துட்டு இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் எப்பயுமே வந்து ஒரு லா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது என்றைக்குமே ஒரு வேலிடான ஆர்கியூமெண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி லாஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பேரண்ட்ஸோட ப்ரையாரிட்டி. ஸோ அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது, இல்லை நான் சொன்ன ஒரு பாயிண்ட்ஸ் வந்து 1-2 வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சந்தோட subscribe.